ஹலோ மக்களே, காலை வணக்கம். இன்றைக்கி வெற்றிகரமாக வியாழக்கிழமைக்குள்ளேயும் என்ட்ரு ஆகிட்டேங்க. ஆனால் என்ன ஒரு 1/4 மணி நேரம் காலதாமதம் ஆயிடுச்சு. இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா, கடந்த காலத்தை நினைத்து நிகழ்காலத்தையும் கடந்த காலமாய் மாற்றி முட்டாளாகி விடாதேன்னு. இது யாருமா சொன்னான்னு கேட்காதீங்க, நான் தாங்க சொல்கிறேன். இருந்தாலும் இதில் ஒரு ஃபேக்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சரி வாங்க, காலங்காத்தால் உனக்கு இந்த தத்துவமெல்லாம் தேவையான்னு திட்டத்துக்குள்ளே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் கடகடன்னு செய்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா அரிசியாட்ட மாவு ஊற வச்சுருக்கேன், சுண்டக்காய் கத்திரிக்கான்னு கொஞ்சம் மெனுமே லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ பட்டுன்னு வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஒரே நிமிஷம் இருங்க, தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துடுறேன். கண்டிப்பாக உங்களை தண்ணி குடிங்கன்னு அட்வைஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் அட்வைஸ் பண்ண அந்த பள்ளி கத்த ஆரம்பிச்சிடும். அட கடவுளே, இந்த பள்ளியை பார்த்தீங்களா, நான் அட்வைஸ் பண்ணும்போதும் கத்துச்சு, பண்ண மாட்டேன்னு சொல்லும் போதும் கத்துது. இதுலேருந்து காலங்காத்தால் நமக்கு ஒரு விஷயம் புரியுதுங்க, அதனோட வேலையை அது பார்த்துட்ருக்கு. ஸோ எப்பவுமே பேசுகிற வாய் பேசிக்கிட்டே தான் இருக்கும். அதையெல்லாம் நாம் கன்சிடர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேலை நடக்காது. அட சாரிங்க, அது என்னவோ தெரில, வியாழக்கிழமை அதுமா ஒரே தத்துவமாக கொட்டுது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசியை வந்து கிரைண்டரில் போட்டு விட்டு அதுக்கப்புறம் காய் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்பு ஊற வச்சுருக்கேன். திங்கக்கிழமை வந்து நம்ம சிகப்பரிசி ஊற வச்சுருந்தோம். கம்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல் அதிகமாக இருக்கும், அதனால் தனியாக ஊற வச்சு நல்லா கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியோடு சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஆனால் வெந்தயம் மறக்காமல் ஊற வச்சாச்சுங்க. ஆனால் நல்லா ஊற வச்சு நம்ம ஆட்டினோன்னாவே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுவும் வாரத்தில் 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாவு அரைச்சிருவேன். அதுவும் ஸ்கூல் டேஸ் அப்படின்னா கம்பல்சரி இந்த 2 டேஸ் வந்து மாவு இருக்கும். அது நம்ம நிஜமாவே இட்லி தோசைக்குலாம் வீட்டில் மாவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காலரை தூக்கி விட்டுட்டு கிச்சனுக்குள்ளே போகலாம். அப்பா இன்னைக்கு கவலையே இல்லை, இட்லி தோசைக்கு மாவு இருக்குது, இட்லியோ தோசையோ ஊற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மாவு அரைக்கட்டுங்க, நம்ம காயெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த குட்டி பாய் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம கீழே போட்டு காயெல்லாம் கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எடுத்து கொட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, கீழேயுமே அந்த அளவுக்கு வந்து குப்பை ஆகிறது இல்லை. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த மாதிரி பாய் இருக்கிறது. இன்னொன்று நம்ம வாஷ் பண்ணுறதுமே ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த டைம் வெங்காயமும் பார்த்திங்கன்னா தீர்ற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. ஏன்னா போன டைம் அறுவடை பண்ண வெங்காயம் பார்த்திங்கன்னா பாதி வந்து விதை வெங்காயத்துக்கே ஊனியாச்சு. அதுவுமே ஒரு 10-15 நாள் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப தீர்ற கண்டிஷன் வந்துருச்சு. மேபி லாஸ்ட் ஒரு 1 வீக் கடையில் கூட வாங்குற மாதிரி இருக்கும் வெங்காயம். இந்த ஸ்டாண்ட் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4 லேயர், இதுலேயே வந்து 2 லேயர் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், 6 வரைக்கும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அமேசானில் தாங்க வாங்கினேன். இப்போ லிங்க் நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன்னா அன்அவைலபிள் அப்படின்னே வருது. ஸோ 3,500 அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ரேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இரும்பு தான், நல்லா அந்த ஹோல்ஸ்லாம் இருக்கவும் நம்ம ஃப்ரூட்ஸு காய்கறிலாம் போட்டு வச்சோம் அப்படின்னாலுமே நல்லா அந்த ஏர் சர்க்குலேஷன் வந்து சூப்பராக இருக்குது. லுக் வைஸ்மே நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு வந்து லிங்க் அவைலபிளாக இருந்தது அப்படின்னா கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சுண்டக்காய் பாருங்களேன், சண்டே கொண்டு வந்த சுண்டக்காவும் கத்திரிக்காய் லைட்டாக வாடின மாதிரி இருக்குது. ஆனால் பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்காதுங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கல அப்படின்னாலும். சுண்டக்காய்லாம் பாருங்களேன் அப்படியே இருக்குது, செஞ்சு வச்ச மாதிரி. சுண்டைக்காய் இருக்க விதையெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா கத்தியில் ஒன்று கட் பண்ணி விதையை எடுத்துகிட்டு இருப்பேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா உரலில் போட்டு அப்படியே இடித்து எடுத்துக்கிறது. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும். கொஞ்சம் நல்லா தண்ணியில் போட்டு அலாசிட்டோம் அப்படின்னா எல்லா விதையுமே வெளியில் வந்துடுது. அதே மாதிரி கசப்பு தண்ணியுமே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ விதைகள் இருக்குன்னு. சொல்கிறாங்கல்ல, பார்க்க சுண்டக்காய் மாதிரி இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை பண்ணுறான் பாருங்கன்னு. பார்க்க தாங்க குட்டியாக இருக்குது, ஆனால் அவ்வளோ விதைகள். இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் பாதி சிங்கில் வந்து கழுவிட்டேன், அவ்வளோ விதைகள் போயிருச்சு. அது போக இன்னும் இவ்வளோ இருக்குது. அவ்வளோதாங்க, காய் கட்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சுது. அடுத்து அரிசி கம்பு 2 போட்டு விட்டுடலாம். உளுந்து வந்து நல்லா ஆட்டிருச்சு. அது நம்ம கம்பெல்லாம் போடுறதே சுத்தமாக தெரியாதுங்க. ஏன்னா லைட்டாக நம்ம 1 டம்ளர் தான் போடுறோம், ஒரு படி அரிசியில் வந்து 1 டம்ளர் தான் போடுறோம். ஸோ அதனால் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. ஸ்டார்டிங்லலாம் மாவு அரைக்க சொல்லிட்டாங்கனாவே ஏதோ 10 வயல் தண்ணி கட்ட சொன்னால் எவ்வளோ சலுப்பு தட்டும், அதே ஃபீல்டாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அரைக்க ரொம்ப ஈஸியான வேலையாக போயிடுச்சு. அதுவும் நம்ம காலையில் வேலையாக செய்யும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. இன்றைக்கி வந்து காலையிலேயே பாத்திரம் நம்பிருச்சுங்க, அதனால் கட்டில் ஃபுல்லாகவே வச்சுட்டு வாசல் வந்து நேரமாகவே கூட்டியாச்சு. சரி, நம்மளும் டெய்லி உங்களுக்கு கூட்டுறதே காமிச்சாலும் போர் அடிச்சிருன்ட்டு நான் இன்றைக்கி அதை வந்து எடுக்கல.
அட சாமி, கடல்லையே தண்ணி குறைஞ்சாலும் நம்ம சிங்கில் ஜாமானம் குறைய மாட்டேங்குது. ஆனால் எப்படி தாங்க நான்ஸ்டாப்பாக இப்படி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸ் பற்றின ஆராய்ச்சி வந்து நம்ம வீட்டில் பயங்கரமாக போச்சு. ஏன்னா இது வந்து கார் பார்க்கிங் டைல்ஸ் அப்படின்னாங்க. டைல்ஸ் ஒட்ட வந்தவங்க கூட இது வேண்டாம், வேறு மாற்றிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. நான் தான் திரும்பி ஃபைனலாக இதே ஒட்டிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஆனால் நிஜமாவேங்க நம்ம வேறு பெருஞ்சொல்லி போடாமல் ஒட்டிடணும், வெடிச்சிட்டு வந்துடும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் யூஸ் பண்ண சூப்பராக இருக்குங்க. நல்லா நம்ம தொடச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம லேட்டாக எழுந்திரிச்சோம் அப்படின்னாலுமே மாதம் பேசிக்கான எல்லா வேலையும் சீக்கிரமாகவே முடிச்சாச்சு. அப்படியே தேங்காய் இல்லைங்க, கட்டுத்தரைக்கு போய் கோழியில் ஒரு விசிட் பார்த்துட்டு அப்படியே தேங்காய் கொண்டுட்டு வந்துடலாம். அதுவும் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ 4 சொட்டு மேலே கடமைக்கு வந்து வாசல் மட்டும் தெளித்து விட்டுட்டு போயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு என்னவோ வாசல் தெளிக்கிற வேலை மட்டும்தான் மிச்சம். ஆனால் நல்லா ஹீட்டெல்லாம் கிளப்பி விட்டுட்டு போயிடுச்சு. அதனால் இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. தண்ணி வந்து கண்டினியூஸாக கட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம கோழியோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா நேரமாகவே தண்ணி கட்ட போயிட்டாரு. இன்னும் கோழி 6:15 மணி ஆயிடுச்சு, இன்னும் கோழி வந்து திறந்து விடவே இல்லை. நம்ம தேங்காய் உடச்சிக்கிட்டு அப்படியே கோழியுமே திறந்து விட்டுட்டு போயிடலாம். நம்ம காலையில் செய்கிற வேலையிலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியாக மைண்ட் ரிலாக்ஸ்டாக செய்கிற வேலை வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கு அரிசி போடுறது தான். நிஜமாகவே அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நம்ம அரிசியை தூவுறதும் அதை வந்து கொத்துறதும் அது வந்து நிஜமாகவே ரொம்ப ஒரு ஜாலியான வேலை தான். அப்படியே கட்டுத்தரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொழுமிச்ச மலை இருக்குது. ஆனால் நல்லா கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா பாதி கொட்டிருச்சு. இன்றைக்கி வந்து நம்ம மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா கொழுமிச்ச மலை சாதமும் செய்யலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மகனுக்கு வந்து பயங்கர ஃபேவரெட் இது. அப்படியே லெமன் மாதிரி தான் இருக்கும், பட் டேஸ்ட் லைட்டாக மாறுற மாதிரி இருக்கும். ஜூஸ் கூட போடலாம். நான் போன டைம் கூட நாரத்தங்காய் வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ கூட கேட்டிருந்தீங்க, ஏமா நாரத்தங்காவை பார்க்காத நீ ஒரு ஆளாக தான் இருப்பேன் அப்படின்னு. நிஜமாகவே இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நாரத்தங்காய் மரமே நான் பார்த்ததில்ல. அது அவ்வளோ பெருசாக இருக்குங்கிறதே நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். பட் கொழுமிச்ச மலை வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஏன்னா சிலர்லாம் கிண்டலாக சொல்லியிருந்தீங்க, அது என்னது கொழுமிச்ச மலமா அப்படின்ட்டு. நிஜமாகவே நம்ம ஊரில் இந்த கொழுமிச்ச மலம் தான் சொல்லுவாங்க. லெமன்லேயே கொஞ்சம் பெருசாக இருக்கும், டேஸ்ட் லைட்டாக வேறு மாதிரி இருக்கும். இங்கே நம்ம சூப்பராக ஒரு ரைஸும் செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் தேங்காய் திருவி வச்சிட்டாவே நமக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்கும். சமைக்கிறதுக்கு எல்லாமே பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. கட்டுத்தரைக்கு ஒரு ரவுண்ட் போனதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டைல் சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். புளிக்குழம்பு அப்படின்னாவே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஜீரகம், மிளகு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். இதை வந்து நம்ம அரைச்சதுக்கப்புறம் தான் சேர்க்க போகிறோம். நல்லா வதக்கிட்டு காஞ்ச மிளகாய் 4 சேர்க்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்தா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பூண்டுமே ஒரு 5-6 பல்லு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து எண்ணெயில் வதங்கட்டும். இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. எல்லாமே செய்கிற மாதிரி ஒரு பேசிக் ப்ரொசீஜர் தான். நான் வந்து மல்லிப்பொடி வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நம்ம கறி குழம்புலாம் செய்வோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் வரும். பட் சுண்டக்காய்க்கு இந்த மாதிரி செஞ்சோன்னா அந்த கசப்பு தன்மை இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா சுண்டக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது, அடிக்கடி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயுமே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணியில் போட்டு வைக்கணுங்க. இந்த மாதிரி ஸ்பாட்டில் வந்து டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணி போட்டால் வேலையும் ரொம்ப ஈஸி. இதுவுமே நம்ம சண்டே கொண்டு வந்த கத்திரிக்காய் தான், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். புழு பூச்சியில் எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது கத்திரிக்காய் பார்க்கவே. மோஸ்ட்லி நான் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போடுறதே இல்லை, டக்குன்னு வந்து அடுப்பில் வேலை செய்யும் போதே கட் பண்ணி உள்ளே போட்டுக்கிறது. நான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரியலுக்குமே விளக்கெண்ணெய் சேர்ப்பேன். நல்லா மஞ்சள் தக்காளியில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய்க்கு நல்லா சாப்பிடவே சூப்பராக இருக்கும் பொரியல். அவ்வளோதான், உப்பு சேர்த்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். அதுவும் கத்திரிக்காய் பொரியல் வந்து இரும்பு பேனில் செய்யும்போது பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மாவுமே சைடில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி பாருங்களேன், லேட்டாக இருந்துருச்சாலும் படப்படப்படன்னு வேலை முடியுது. நம்ம வந்து சுண்டக்காய் குழம்புக்கு அரைச்சி எடுத்துக்கலாம்.
சுண்டக்காய் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே டேஸ்ட்டே தெரியாது நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சுண்டக்காய் கசக்கறனால பிடிக்காது. ஏன்னா எனக்குமே கொஞ்சம் அப்படி தான். அவ்வளோதாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சுண்டக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சைடில் பொரியலுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம். ஆனால் இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து போட்டாவே டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா புளி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக சொல்கிற மாதிரி தாங்க சுண்டக்காய் குழம்புமே மண்பானையில் வைக்கிறோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. டக்குன்னு சுண்டக்காய் குழம்பு வேலையும் முடிஞ்சுது. நல்லா கொதிச்சு வரட்டும். ஃபைனல் டச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கருப்பட்டி சேர்க்குறேன், இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அப்படியே லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. வாசனையே செம்ம சூப்பராக இருக்குது. நிஜமாவேங்க செம்ம டேஸ்ட்டு. அதை நாங்கள் சொல்லணும்னு கேட்காதீங்க, நிஜமாவே இன்றைக்கி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபைனலாக வந்து இன்றைக்கி கொத்தமல்லி இல்லை, அதனால் கருவேப்பிலை போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எப்படி சூப்பராக கொதிக்குது பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொழுமிச்சம்பழம் சாதக்கும் ரெடி பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நாரத்தங்காய் இல்லை கொழுமிச்சம்பழம். ஏன்னா நிறைய பேர் இது நாரத்தங்காவானும் கேட்டிங்க. நம்ம ஊரில் வந்து இது கொழுமிச்சங்காய்னா எல்லாருக்குமே தெரியும். இப்போலாம் மார்க்கெட்டில் கூட நிறையா இருக்குது. ஏன்னா மகந்த் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அவ்வளோவா சாப்பிட மாட்டான். அதனால் ஸ்கூலுக்கு வந்து வெரைட்டி ரைஸ் வந்து லெமன் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி ஊற்றி கொதிக்கலாம். சேம் லெமன் ரைஸோட அதே ப்ரொசீஜர் தான். ஆனால் மண் சட்டி ஆகட்டும் இரும்பு சட்டி ஆகட்டும் நம்ம செஞ்சு முடிச்சதுமே வேறு பேனில் மாற்றி வச்சிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உடனே வந்து நம்ம கழுவியும் வச்சிடணுங்க. இரும்பு பேன் பொறுத்த வரைக்கும். மண் சட்டி கூட சிங்கில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் 1 டே கடந்தால் கூட பெருசாக ஒன்றும் ஆகாது. ஆனால் இரும்பு பேன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாவே டக்குன்னு கழுவி வச்சிடணும். சைடில் மாவோட வேலையுமே முடிஞ்சுது. மாவுக்கு நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து சாதமும் கிளறிடலாம். ஏன்னா நேரங்கள் ரொம்ப நெருங்கிட்டு வருது. நேற்று நைட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் செஞ்சுருந்தேன். அதுவுமே கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. தக்காளி சாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு செஞ்சு காலையில் சாப்பிட்டாவே இது ஒரு தனி டேஸ்ட்டு தான். எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க. எம்மி கொழுமிச்சம்பழ சாதம் ரெடி. காலையில் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதம் தான் இன்றைக்கி. அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்து புளிக்குழம்பு சாப்பிடுவானா என்னன்னு தெரில. அதனால் நம்ம வீட்லேயே ஊட்டி விட்டு அப்படின்னா சாப்பிட்டுப்பான். ஏன்னா சுண்டைக்காலை குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க. இன்றைக்கி சூப்பராக வந்து லன்ச் மெனு ரெடி. அது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸில் வந்து நைட்டு வச்ச தக்காளி சாதம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸ்நாக்ஸ்க்கு வந்து இன்றைக்கி ஆப்பிள் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. லெமன் ரைஸ் ஆப்பிள் அப்புறமா நட்ஸ் வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு 2 ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு. இன்றைக்கி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பேக் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி பாருங்களேன் நம்ம மற்ற நாளை விட டக்குன்னு வேலை முடித்த மாதிரி இருக்குது. எப்போவுமே நம்ம மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக செஞ்சோம் அப்படின்னா டென்ஷனே இல்லாமல் செய்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா நானும் அறக்க பறக்க ஓடிட்டு தான் இருப்பேன். பட் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இரும்பு பேனுமே பார்த்திங்களா கழுவி ஆயில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. நல்லா மெயின்டைன் ஆகுதுங்க. நம்ம ஒரே ஒரு பேன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே அது நான்வெஜ்ஜு மட்டன் அந்த மாதிரிலாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வறுவல் மாதிரிலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஜாமானத்துக்கு ஒரு எண்டு கார்டே இல்லைங்க. நம்ம லைஃப் ஃபில்ஃபில் ஆகுதோ இல்லையோ இந்த கட்டில் வந்து டெய்லி ஜாமானத்தால் ஃபில்ஃபில் ஆயிடுது. வாசலில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தங்கஞ்சி பவுடர் வந்து தீரப்போகுது. அரிசியும் உளுந்து வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அது வந்து தனியாக இருக்குது. நல்லா நடிக்காது. கொஞ்சம் கட்டில வைக்கும். நடிக்காது. வெயிட்டே இல்ல அது. கட்டில கொண்டு வைனா கட்டில. சரி குடு குடு குடு. சரி பாமா எடுத்துக்க. இது அது தூக்கி அடியில பிடிக்கணும். மகனை விட்டே கிரைண்ட் இருக்கா. அடியில பிடி. இன்றைக்கி என்னவோ மகந்துமே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ரெடியாகி எனக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் நம்ம பிரிஸ்காக இருந்தாவே அவங்க நம்மளை விட எக்ஸ்ட்ரா பிரிஸ்காக இருக்காங்க. இன்றைக்கி என்னன்னு தெரிலங்க. அப்படியே நாளே செம்ம ஹாப்பியாக போச்சு.
அப்படியே ரன்னிங்லேயே ஓடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ஜாலியாக போன மாதிரியும் இருந்தது. ஆனாங்க நிஜமாவே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த வேன் ஏற்றி விட்றோம் பார்த்தீங்களா, வேனை வச்சுட்டு ஒரு பாய் சொல்லிட்டு திரும்பி வருவோம் பாருங்க, அப்பா ஏதோ மிகப்பெரிய சாதனையெல்லாம் பண்ணி முடிச்சு வர மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும், அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏதோ ரன்னிங் ரேஸில் ஓடிட்டு அந்தளவுக்கு நமக்கு பசி எடுத்துருச்சு. ஏன்னா காலைல உளுந்தங்கஞ்சியுமே வச்சு குடிக்கல. ஸோ அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் காயுமே போய் பறிச்சிட்டு வரணுங்க. ஏன்னா நாளைக்கு வந்து எதுவுமே இல்லை சமைக்கிறதுக்கு. அப்படியே நம்ம காட்டுக்கு ஒரு ரவுண்ட் போனோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் காயெல்லாம் கொண்டு வந்துடலாம். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பேலன்ஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் வெளியில் எதுவுமே காய் வாங்கலை. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணிடலாம். என்னைக்காச்சும் 1-2 நாள் தான் வெளியில் வாங்குற மாதிரி இருக்கும். பூசணிக்காயுமே பாருங்களேன் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இன்னுமே நிறைய பூ வச்சுருந்துங்க. ஆனால் நம்ம மயில் இருக்கே, எங்கேயாவது தேடி பிடிச்சி வந்து அந்த பூசணிக்காய் பூ வரும்போதே கொத்திட்டு போயிடுது. இன்னும் ஒரு பூ இருக்குது, அது இன்னும் கொத்தாமல் வச்சுருக்கு. அப்புறம் புளிச்சக்கீரையுமே கொஞ்சம் இருக்குது, அதையுமே அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா நாளைக்கு வந்து புளிச்சக்கீரை செய்யலாம் அப்படிங்கிற பிளான்னு. புளிச்சக்கீரையுமே பார்த்திங்கன்னா போதுங்கிற அளவுக்கு அறுவடை பண்ணியாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. அப்படியே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ இருக்குது, அதையுமே எடுத்துகிட்டு போயிடலாம். வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இங்கே பஞ்சமே இருக்காது. ஏன்னா சுற்றி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வாழைத்தோப்பு இருக்கும். அதனால் வாழைப்பூ வந்து ரெகுலராக எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். மேக்ஸிமம் வாழைப்பூவில் வந்து பார்த்திங்கன்னா தேனி வந்து நிறையா இருக்கும். அதுவும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் கை வைக்கவே. இன்றைக்கி வர அவசரத்தில் நம்ம கத்தி எடுக்காம வந்துட்டோம். நம்ம வாழைத்தோப்புக்குள்ளேருந்து என்ட்ரு ஆகிட்டோம்னாவே கண்டிப்பாக அந்த வாழைக்காய் கரையோடு தான் போகிற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணியாச்சு. ஆனால் கரை பட்டதும் தெரியாதுங்க. அடுத்த நாள் நம்ம ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் நமக்கு தெரியும் கரை பட்டிருக்கா இல்லையானே. இன்றைக்கி வந்து குட்டி குட்டியாக 2 வாழைப்பூ இருக்குது போதும். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாவும் கத்திரிக்காவும் இருக்குது. மிளகா நல்லா பழுத்து நிறையாவே இருக்குது. நான் வந்து பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா அல்சருக்கு வந்து அது கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் நல்லா பழுத்ததுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. கத்திரிக்காயுமே கொஞ்சம் இருக்குது, அதையுமே பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம். நிஜமாகவே என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு கனவு மாதிரி இருந்தது. நம்மளும் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வீட்டுக்கிட்ட போட்டு நிறைய அறுவடை பண்ணி நம்ம சமைக்கணும், வெளியில் காயே வாங்கக்கூடாது அப்படிங்கிறது. பட் நானுமே நினச்சி பார்த்ததே இல்லை. நாமளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடையெல்லாம் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் வந்து விதவிதமாக காயெல்லாம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். ஆனால் இப்படி காடு காடாக சுற்றி இவ்வளோ காய்கறிகள் அறுவடை பண்ணி சமைப்பேன் அப்படிங்கிறது நிஜமாக நானும் எதிர்பார்க்காத ஒரு லைஃப் தான் இது. ஸோ நிஜமாகவே ஹாப்பியாக இருக்குங்க. ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடான லைஃப் அப்படின்னே சொல்லலாம். நம்ம கிராமத்துலலாம் இருக்கிறோம், விவசாயம்லாம் பண்ணுறோம் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு கஷ்டமானதாகவும் இருக்கும். பட் அதை வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சந்தோஷமான விஷயங்களும் இந்த இயற்கையோடு கலந்துருக்கு. ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன கஷ்டங்களும் ஒரு மேட்ராகவே தெரியாது. ஸோ எனக்குமே கொஞ்சம் அப்படி தான் ஃபீல் ஆகும். நம்ம இந்த லைஃப்க்கு வந்து செட் ஆகிட்டோம் அப்படின்னா இதிலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியிலேயே வரமாட்டோம். ஏன்னா அவ்வளோ ஹாப்பினஸ் வந்து உள்ளே இருக்குது.
எல்லாருக்கும் எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான நிம்மதியான லைஃப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் அறுவடையோட நம்ம வீடியோ வந்து முடியுது. நாளைக்கு இன்றைக்கி அறுவடை பண்ணோம் இல்லையா, அந்த காய்கறிகளோட ஃப்ரைடே சமையல் உங்களுக்காக வெயிட்டிங். நாளைக்கு மார்னிங் 10 o'clock ஃப்ரைடே vlogல உங்களை மீட் பண்ண வரேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.